கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் ரேவதியும் பார்த்தோம்னா மயில்வாகன் அவங்க 3 பேருமே வந்து ரோஹிணி இருக்கிற அங்கே ரூமுக்கு வந்துருந்தாங்க. என்னாச்சு ரோஹிணி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ரோஹிணி வந்து சொல்கிறாங்க, அதாவது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, அந்த மாப்பிள்ளை நல்லவன் கிடையாது, அவன் வந்து சரியான ஃப்ராடு தனம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, சரி நான் அந்த லேடியை வந்து எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது அடையாளம் தெரியுமா அப்படிங்கும்போது அப்போ வந்து சில அடையாளத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே கார்த்திக்கு தெரிஞ்சிருது. அந்த லேடியை தான் நான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு நான் வந்து அட்மிட் பண்ணிட்டு வந்து அப்படின்னு சொல்லவும் நான் உடனே அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது அது மட்டும் கிடையாது, நீ வந்து இந்த ரூம்லேயே நீ இருந்துக்கும் அப்படிங்கும்போது அப்போ மயில்வாகனை கேட்குறாங்க, என்ன கார்த்தி எதுக்காக ரோஹிணி இங்கே இருக்க சொல்கிற அப்படிங்கும்போது ரோஹிணி அங்கே வந்துட்டாக்கி அப்புறமா சந்திரகலா வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதனால அவங்களுடைய சந்தேகம் வந்து நம்ம பக்கம் திரும்பிடக்கூடாது, அவங்கள நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும்னா ரோஹிணி வந்து நம்ம அங்கே வர வரைக்கும் அவங்க வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ மயில்வாகனமும் சொல்கிறாங்க, ஆமாம் ரோஹிணி கார்த்தி சொல்கிறது கரெக்டு தான், நீ மட்டும் அங்கே வந்துட்டேன்னா அப்புறமா சின்ன மாமியார் உஷாராயிருவாங்க, அதனால அவங்க கார்த்தி வந்து அந்த லேடி அங்கே அழைச்சிட்டு வர வரைக்கும் நீ இந்த ரூம்லேயே இருந்துக்கும் அப்படின்னு சொல்லும் போது உடனே சரி அப்படிங்கிறாங்க. சரி இந்த ஃபோனை வச்சுக்கோ, ஏதாவது அவசரம்னா எனக்கு நீ ஃபோன் பேச அப்படிங்கும்போது உடனே சரி அப்படிங்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே இந்த சந்திரகலா வந்து ஜன்னலில் நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓஹோ என்னை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரிக்கு நீங்கள் செய்கிறீங்களா, உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க, அந்த வசந்தா வந்து செல்வத்தை பார்த்து பேசியிருக்கிறா, அதை ரோஹிணி வந்து பார்த்தனால தான் ரோஹிணி அடைச்சி வச்சோம். இப்போ என்னன்னா ரோஹிணி வந்து கார்த்திகிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா, அதனால கார்த்தி அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்களை அனுப்பி விட்டுட்டு அந்த வசந்தாவை எப்படியாவது நம்ம இடத்துக்கு வரவழைச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிவனாண்டியும் பார்த்தோம்னா சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது அவங்க ஆட்களை அனுப்பிவிடவும் அவங்க பார்த்தோம்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க வசந்தாவை வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. வசந்தா வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, என்னை தயவு செய்து விட்டுருங்க, நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கத்திட்டு இருக்கவும் அப்போ பாட்டி வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே நீங்களாம் யாருடா, எதுக்காக இந்த லேடியை வந்து இப்படி இருந்து அழைச்சிட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது இது உனக்கு வேண்டாத வேலையாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டியை போட்டு திட்டிட்டு அவங்க வசந்தாவை தரன்னு இழுத்துட்டு போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா கார்த்தி அங்கே வராங்க. அப்போ கார்த்தி வந்து வசந்தாவை தேடிட்டு வரவும் அப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு கர்ப்பமான ஒரு பொண்ணை வந்து இப்படி 2-3 பேர் வந்து இழுத்துட்டு போகிறாங்க கார்த்தி அப்படிங்கும்போது, ஐயோ என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவங்கள தேடி தான் நான் வந்தேன் அப்படிங்கும்போது என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த மாப்பிள்ளை வந்து ஃப்ராடு தானவனுக்கும் அந்த மாப்பிள்ளையால தான் இந்த லேடி வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி கார்த்தி நீ பத்திரமா எப்படியாவது வந்து அவங்கள அழைச்சிட்டு வந்துடு அப்படிங்கும்போது கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா வந்து அவங்க நேராக நவீனை வந்து பார்க்குறதுக்காக அவங்க ஸ்டேஷனுக்கு போகவும் அப்போ நவீன் வந்து கேட்குறாங்க, என்ன துர்கா எதுக்காக அங்கே வந்த அப்படிங்கும்போது, எங்கள் பாரு நவீன் நீ மட்டும் வரலன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, கார்த்தி தான் என்னை காலையில் எப்படியும் அழைச்சிட்டு வந்துடும்னு சொல்லியிருக்காருல்ல, நம்பிக்கையோடு நீ போ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துர்காவும் அழுதுகிட்டே அங்கே வராங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தோம்னா மெடிக்கல் ஸ்டோருக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க ஒரு மருந்தை வாங்குறாங்க. நவீன் மட்டும் என் கழுத்தில் வந்து ஊரறிய தாலி கட்டலை, அப்படி இல்லாமல் அம்மா வந்து ஏற்றுக்காமல் இருந்தாக்கி நம்ம கதையை நம்ம முடிச்சுக்கிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மருந்தை வாங்கிட்டு நேராக வந்து மண்டபத்துக்கு வர மாதிரி இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா பாட்டி வந்து சண்முகத்துக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுதா, அவன் கண் முழிப்பானான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, சண்முகத்துக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சுது, ஆனால் அவர் இப்போ வந்து சுயநினைவு இல்லாமல் தான் இருக்கிறாரு, அவரை வந்து கண்ணை திறக்கணும்னா இன்னும் 24 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ என் பேத்தியோட கல்யாணத்துக்கு முன்னக்கிட்டி இவன் வந்து ஏதாவது பேசிடுவான்னு சொல்லி நம்ம நினச்சோம், ஆனால் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்திக்கு ரேவதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி ஒரு பிளானை போடுறாங்க, எப்படியாவது வசந்தா இருக்கிற இடத்த நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த மாதிரிக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தோம்னா ரேவதி வந்து அவங்க சுவாதியை கூப்பிடவும் இப்போ சுவாதியும் வராங்க. என்னக்கா அப்படிங்கும்போது அப்போ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து சுவாதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுவாதி வந்து அவங்க செல்வத்தை போய் அழைச்சிட்டு வராங்க. அப்போ வந்து செல்வம் வந்து என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கிறா அப்படிங்கிறாங்க. என்னது என்ன தேடி ஒரு பொண்ணு வந்திருக்காளா, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படிங்கவும் அங்கதான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது ரேவதி வந்து சுடிதார் போட்டுட்டு அப்போ அவங்க மாஸ்க் போட்டுட்டு முகத்தை மூடின மாதிரி கொஞ்சம் நிற்கிறாங்க. என்ன நீ ஏமாத்தினேலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து செல்வம் வந்து சொல்றாங்க, என்னது நம்மளை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கவும், இங்க பாரு என்ன நீ ஏமாத்திட்ட, இப்போ உடனே வந்து என் கழுத்துல நீ தாலி கட்டலைன்னா நான் எல்லா உண்மையா அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டவும் உடனே
உடனே வந்து செல்வம் வந்து சொல்கிறாங்க, சரி கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சந்திரகலாட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஒரு பொண்ணு இந்த மாதிரிக்கு என்ன மேலே பழி சுமத்திட்டு இருக்கிறா, எனக்கு வந்து வசந்தாவை தவிர வேறு யாருமே நான் ஏமாத்தினது கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து ரேவதினு தெரியாமையே அவங்க தலையில வந்து ஒரு கட்டையை வச்சு அடிச்சிருந்தாங்க. இதனால ரேவதி அப்படியே கீழே வந்து தூங்கின மாதிரிக்கு ஆகவும் அடுத்து வந்து அவங்க ஃபோன் பண்றாங்க, இங்க பாரு இந்த பொண்ணை வந்து நம்ம குடோன்ல அழைச்சி வச்சிரு, அதுவும் வசந்தா இருக்கிற ரூம்ல அடைச்சி வச்சிரு அப்படின்னு சொல்லவும் அப்ப ரேவதியை அழைச்சிட்டு அவங்க போயிருந்தாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்திக் வந்து சரவணன் ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு கார்த்தி நீ வந்து 2 ஃபோட்டோ அனுப்பி வச்சு எல்லாம் மாப்பிள்ளையோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க சரியான ஃப்ராடுத்தனம் பிடிச்சவங்களாகும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ கார்த்தி வந்து சரவணன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சரவணன் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டாக போட்டு எனக்கு அதாவது அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் வந்து உடனே நம்ம வீட்டுக்கு போங்க, அங்கே வந்து செல்வத்தோட அப்பா அம்மா அங்கே போயிருப்பாங்க, அவங்கள மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கவும் உடனே என்னாச்சு சகல அப்படிங்கும்போது அப்போ அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது கெட்டதுமே மயில் வாகனம் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து ரேவதியை அந்த குடோனுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ அதே இடத்துல வசந்தாவையும் அவங்க கயிறை வச்சு கட்டி வச்சிருக்கவும் அப்போ ரேவதி வந்து கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே அவங்க வந்து ஃபோனை வந்து அவங்க ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ யாருக்கு தெரியாமல் உடனே வந்து பார்த்தோம்னா கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி என்ன ரேவதி அப்படிங்கும்போது அப்போ அதாவது நான் வசந்தாவை கண்டுபிடிச்சிட்டேன், வசந்தா இருக்கிற அந்த குடோனில் தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் நீ எப்படி அங்கே போன அப்படின்னு கார்த்தி வந்து ரொம்பவே பதட்டமாக கேட்கும்போது அப்போ நானும் சுவாதி இந்த மாதிரிக்கு ஒரு பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கார்த்தி வந்து ரேவதியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணுனா உனக்கு அவங்களால ஏதாவது ஆபத்து வந்துன்னா என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் இல்லை கார்த்தி நான் பண்ணினது வேணா தப்பாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு வழி தெரியல, வசந்தாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு ஒரு திட்டம் போட்டேன். இப்போ வசந்தா இருக்கிற அதாவது குடோன்னு தெரிஞ்சு போச்சுது, இந்த இடத்துல தான் அவங்க வச்சிருக்கிறாங்க, நீ உடனே வந்தேன்னா அதாவது அவங்கள நம்ம அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி மொபைலை வச்சிருக்கிறத அவங்க வந்து பார்த்துருந்தாங்க. அப்போ வந்து உடனே வந்து என்னது அதாவது தகவல் கொடுத்துருக்கிறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அடிக்கிறதுக்காக வரும்போது கார்த்தி பார்த்தோம்னா கரெக்டாக அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வசந்தா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவர் யாரு, நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் செல்வத்தோட அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து பொண்ணு இருக்காங்களா அந்த பொண்ணோட அக்கா தான் நான் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அந்த செல்வம் நல்லவன் கிடையாது அப்படிங்கும்போது தெரியுங்க எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் இவர் தான் என்னை வந்து காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லும் போது அதுவும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அவங்க எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டு அந்த லேடியை வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ வந்து இந்த லேடி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் யாருக்கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லுங்கள், நான் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மயில் வாகனத்தை தான் காட்டுறாங்க. மயில் வாகனம் அவங்க வீட்டுக்கு போகவும் அப்போ செல்வத்தோட அப்பா அம்மா வந்து அந்த பீரோலேருந்து நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே மயில் வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க, ஓஹோ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே மயில் வாகனம் வந்து அங்கே ரூம் கதவை வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க. அடுத்ததாக கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு சகல நீ சொன்ன மாதிரிக்கே அவங்க நல்லவங்க கிடையாது, அவங்க பணம் நகை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க, நான் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள உள்ள வச்சு நான் ரூமை வெளியே பூட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்லது பண்ணுனீங்க, இப்போவே நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் போலீஸ்காரங்களுக்கு அப்படின்னு வந்து கார்த்தி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி ரேவதியும் வசந்தா இவங்க 3 பேரும் வந்து மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே உள்ள ஆள் வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் அவங்க சந்திரகலாவுக்கும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரிக்கு வசந்தாவை காப்பாற்றி கார்த்தியும் ரேவதியும் அங்கே வந்துட்டு இருக்காங்க மண்டபத்துக்கு அப்படிங்கவும் இது கிட்டதுமே வந்து சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அவன் மட்டும் வந்துட்டாக்கி எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருமே அப்படிங்கவும் ஆமாம் அந்த இடத்துக்கு ரேவதி எப்படி போனான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ நம்ம ரேவதியை தான் நம்ம அடிச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அதிர்ச்சி